இரண்டாவது அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவின் பேட்டிங் மற்றும் இந்திய அணியின் பந்துவீச்சு ஃபீல்டிங் குறித்து நமது அரங்கத்திற்கு வந்திருக்கும் கிரிக்கெட் விமர்சகர் அப்துல் ஜப்பாரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ ஆஸ்திரேலியா இது வரைக்கும் நல்ல ரன் சேகரிச்சிருக்காங்க. இது இந்திய அணிக்கு சேசபிளாக இருக்குமா இல்லை நான் சேசபிளாக இருக்குமா? ஆங்கிலத்தில் பர்ச்சேஸ்ன்னு சொல்வார்கள். அந்த பர்ச்சேஸ் இந்த விக்கெட்டில் இல்லை, உயிரே இல்லை. என்னுடைய கணிப்பின்படி அவர்கள் 350 ரன் வரை போகக்கூடும் என்று சற்று முன்பு வரை நினைத்திருந்தேன். என்று சொன்னால் ஆரம்பத்தில் ஆடினாலும் கூட 34 பந்துகளில் ஒரு 50 ரன்களை எட்ட முடியும் என்று சொன்னால் அந்த பவர் பிளே எல்லாம் முடியும் போது மிகவும் அதிகமாக வாரி குவிப்பார் நின்றார்கள். ஆனால் நம்முடைய பந்து வீச்சாளர்கள் எவ்வளவு பகிரத பிரயத்தனம் செய்தும் விக்கெட்டை வாங்க முடியவில்லை. நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் சொன்னால் அவர்கள் விக்கெட்டை தாங்களாக த்ரோ த விக்கெட் என்று சொல்வார்கள். அதுபோல் தாங்கள் விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். ஒரு நிலை வந்துவிட்டு அடித்தாடலாம் என்ற போது அகப்பட்டு கொண்டார்கள். ஆக இந்த விக்கெட் எந்த ரன் எடுத்தாலும் சரி, நான் இப்போது இந்த கணக்குப்படி பார்த்தால் ஒரு 300 தாண்டுவார்களா என்பது சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் போன போக்கை பார்த்தால் 400 ரன்கள் எடுக்கக்கூடாது, 300 ரன்கள் எடுக்கக்கூடும் நினைத்தேன். 350 ரன்கள் எடுத்தால் கூட நாம் தளர வேண்டியதில்லை. நிச்சயமாக அதை சேசபிள் தான். அதை விரட்டி சென்று வெற்றி இலக்கை அடைய முடியும் என்ற பிச் அப்படி இருக்கிறது. மொட்டை திருப்பதி மொட்டை போல கட்டாந்தரையாக இருக்கிறது. அங்கே பந்து வீச்சாளர்கள் முதுகெலும்பு ஒடியுமே தவிர விக்கெட் ஒன்றும் விளம்பர லட்சணம் இல்லை. ஆனால் நம்முடையவர்கள் செய்ய வேண்டியது இப்போ அடாப்ஷன் அண்ட் அப்ளிகேஷன். சூழ்நிலைக்கேற்ப தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது. பிறகு யூ அப்ளை யுவர் செல்ஃப். அது மாதிரி அதில் கவனம் செலுத்தி நன்றாக ஆடினால் இன்னும் வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்கிறது தான் நான் சொல்வேன். தளர வேண்டியதில்லை. 350 ரன் வந்தாலும் கூட இல்லை. ஆனால் இப்போது 300 தாண்டுவார்கள்ங்கிற சந்தேகம் இருக்கிறது. கிளார்க் போய்விட்டார். ஸ்டீவன் ஸ்மித் தான் ரொம்ப டேஞ்சரான ஆசாமி. அந்த ஃபின்ச்சு ஆரம்பத்தில் ஒரு சதம் அடித்தார், பிறகு சோடை போய்விட்டார். இந்த இதில் ஒரு கொஞ்சம் விழித்து வந்தார். காரணம் ஸ்மித் மற்ற பக்கத்துலேருந்து அவருக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது மாதிரி அவரும் கூட 100 ரன் அடித்ததில் கொஞ்சம் ஜோராக ஒரு இழுப்பு இழுத்தார், மாட்டிக்கிட்டார். ஆனால் இன்றைய பொறுத்தவரை ஃபீல்டிங்கில் யாரும் தவறு செய்யவில்லை. பந்து வீச்சு மோசம் என்று சொல்ல மாட்டேன். உயிர் இல்லை, விக்கெட்டில் உயிர் இல்லை. என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது தரிசு நிலத்தில் கொண்டு பயிரை போட்டால் நெல் விளையாது, அதுக்குண்டான மண்ணில் போட்டால் தான் விளையும். இந்த விக்கெட்டில் உயிரில்லை. ஆக இந்திய பந்து வீச்சாளர்கள் திணறினார்கள். என்றாலும் கூட இப்போது அவர்கள் ஆஸ்திரேலிய அணியை திணற வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் கூட நாம் நிராசைப்பட வேண்டியதில்லை, தளர வேண்டியதில்லை. இன்னும் உயர்வாக இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். என்ன சொன்னால், ஆனால் இன்னொன்று இருக்கிறது. அவர்களுக்கு மளமளவென்ற 5 விக்கெட் விழுந்து விட்டதே. நம்முடைய கதி என்ன இல்லை. அவர்கள் நின்று நிதானித்து ஆடியவரை விக்கெட் இழக்கவில்லை. ஆரம்பத்தில் வார்னர் அடித்த அடிதான் அவர் அநியாயத்துக்கு விக்கெட் இழந்தார். அவர் நின்றிருந்தால் இன்னும் நிலைமை மோசமாக இருந்திருக்கும். ஆனால் வார்னர் அநியாயத்துக்கு அவுட்டார்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய பந்து வீச்சுடைய சாமர்த்தியம். அவர் போன பிறகு ஃபின்ச்சும் ஸ்டீவன் ஸ்மித்தும் நின்று பிடித்தார்கள். அவர்கள் ஒரு வலுவான இலக்கை எட்டுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. அதில் அவர் கொஞ்சம் அவசரப்பட்டார், அதுபோல் இவரும் அவசரப்பட்டார். பிறகு வந்தவர்கள்லாம் சரிகிறார்கள். மேக்ஸ்வெல் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டவர், அவர் போயிட்டார். அவருக்கு ஆஸ்திரேலியா பிக் ஷோ என்ற பேர். பெரிய கவர்ச்சிகரமான ஒரு ஆட்டக்காரர். அவரும் இல்லை. வாட்சன், நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸுடைய கேப்டன், இந்திய பந்து வீச்சாளர்கள் அவருக்கு நல்லா தெரியும். ஐபிஎல்லில் ஆடிய அனுபவம் இருக்கிறது. என்றாலும் கூட அவரும் சீப்பாக போயிட்டார். கிளார்க்கு காயத்திலிருந்து மீண்டு வந்தார். மிக நன்றாக ஆடக்கூடியவர், ஆடவும் செய்தார். ஆனால் இந்த ஆட்டத்தில் சுருக்கமாக போய்விட்டார். ஆக இப்போது நமக்கு நம்பிக்கை இழப்பதற்கு இப்போதும் கூட நான் சொல்கிறேன், யூ அடாப்ட் யுவர் செல்ஃப் அண்ட் அப்ளை யுவர் செல்ஃப், யூ கேன் வின். அப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் நிலைமையை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தக்க உங்களை அனுசரித்து மாற்றிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக நீங்கள் வெல்வீர்கள். உங்களுடைய திறமை மட்டுமல்ல, இன்னொன்று இருக்கிறது. 100 கோடி மக்களின் பிரார்த்தனை உங்கள் பின்னால் இருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். ஆஸ்திரேலியா 350 ரன்களை அடித்தாலும் கூட இந்தியா எளிதாக சேஸ் செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு கஷ்டப்படணும். ஆனால் நிச்சயமாக விரட்டி எட்டக்கூடிய இலக்காகவே அது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் ஒரு பாதுகாப்பான வளையத்திற்குள் தான் இப்போது இருக்கிறோம். அதனால் எந்த ஒரு இதை மெத்தனமாக இருந்து இன்னும் கொஞ்சம் ரன்னை விட்டு கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இப்போ இந்தியாவோட பவுலிங் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த பிட்ச் சிட்னி பிட்ச் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் அஸ்வினோ ஜடேஜாவோ சுழற்பந்துக்கு பெரிய அளவில் சோபிக்கல. இதே நிலைமை தான் நமக்கும் கிடைக்குமா? இல்லை பிச்சை தயாரித்தவர் சொன்னார், இது யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ரகசியமாக வச்சுருப்பேன்னாரு. பொதுவாக ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு முன்பு நாம் சுருண்டு போவோம் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் வேகப்பந்து வீச்சை மிக சாமர்த்தியமாக சமாளித்து வந்திருக்கணும் இதுவரை. அதுபோல் நம்முடைய பந்து வீச்சு தான் பலகீனமானது என்று நம்பி வந்தோம், இதுவரை சொல்லியும் வந்தோம்.
அந்த மாதிரி தான் இருந்தது. ஆரம்பத்தில் 80 ரன்னுக்கு 3 விக்கெட்டை கைப்பற்றியிருப்பார்கள். கடைசி 10 ஓவர்களில் ரன்களை வாரி வழங்குவார்கள். ஒரு வலுவான நிலையை எட்டுவார்கள். நாம் விரட்டி விட முடியாமல் தோற்று போவோம். ஆனால் இப்போது அப்படி அல்ல. இதில் மிகச்சிறந்த அம்சம் என்னவென்று சொன்னால், ஷமி மிக அற்புதமாக பந்து வீசுகிறார். அவர் சாகசம் எதுவும் செய்வதில்லை. நான் தான் அவனை வீழ்த்த போகிறேன்னு நினைப்பதில்லை. என்னை சுற்றி 10 பேர் உதவிக்கு இருக்கிறான் அதுன்னு சொல்லி அவர் ஃபீல்டுக்கு பந்து வீசுகிறார். விக்கெட்டு வீசுகிறார். அவர் சாமர்த்தியம் இந்த சாகசம் ஒன்று காட்டுவதில்லை, வெற்றி பெறுகிறார். உமேஷ் யாதவ் மிக வேகமாக உள்ளவர்களே வேகமாக பந்து வீசுகிறார். மோஹித் சர்மா இஸ் a வெரி குட் ஃபாயில்னு சொல்வார்கள் இல்லையா, அதாவது வெத்திலைக்கு சுண்ணாம்பு மாதிரி அவர் மிக அவருடைய இன்னொரு இருக்குது, எல்லைக்கோட்டிலிருந்து அவர் பந்து வீசினால் விக்கெட்டை சாய்க்கும் அளவுக்கு நல்ல ஒரு ஃபீல்டர். ஆகவே இவர் அஸ்வின் என்று சில சமயங்களில் சோபிக்கிறார், சில சமயங்களில் சோடை போகிறார். இன்று அவருடைய வித்தை எடுபடவில்லை. ஜடேஜாவும் அப்படித்தான், 2 பேர் எடுபடவில்லை. இப்போ இன்றைக்கு இத்தனை விக்கெட்டுகளை கைப்பற்றினார் என்று சொன்னால் அது இந்திய பந்து வீச்சின் திறமை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு உயிரும் இல்லாத உதவியும் இல்லாத ஒரு விக்கெட்டில் இத்தனை விக்கெட்டுகளை கைப்பற்றுவது என்பது லேசான காரியம் இல்லை. அதை செய்திருக்கிறார்கள். இப்போ நம்முடைய டர்ன் இஸ் த டர்ன் ஆஃப் தி பேட்ஸ்மேன். இப்போ அந்த இலக்கை எட்டி பிடிக்க வேண்டிய நம்முடைய கடமை. எட்டி பிடிக்க தோதுவான நிலைமை தான் இருக்கிறது. தோற்றால் இன்றைக்கி நிச்சயமாக அவமானம் உங்களுக்கு தான். ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கிறது தான் நான் சொல்வேன். வெறும் நம்பிக்கையால் சொல்லவில்லை. உண்மையிலே நான் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தேன் நேற்று வரை. அதாவது அறிவு சொல்கிறது ஆஸ்திரேலியா வெல்லும் என்று, ஆனால் உணர்வு சொல்கிறது இந்தியா வெல்ல வேண்டும் என்று. இன்றைக்கு மாற்றி சொல்கிறேன், அறிவு சொல்கிறது இந்தியா வெல்ல முடியும் என்று பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவை எளிதாக வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற முடியும் என்பதை எல்லாரும் நம்புவோம். ஒரு எளிய இலக்கு தான் இது. இந்திய பேட்ஸ்மேன்கள் கையில் தான் இருக்கிறது ஆட்டத்தினுடைய முடிவு. நம்முடைய அரங்கத்திற்கு இது குறித்த விவாதத்தில் கலந்து கொண்ட கிரிக்கெட் விமர்சகர் அப்துல் ஜபாருக்கு நன்றி.